பேர் என்ன? 2026 சட்டசபை தேர்தல் வந்து இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல பல தொகுதிகளில் வந்து மக்களுடைய கருத்து கணிப்பு நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ வந்து நம்ம எந்த தொகுதிக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேத்பாக்கம் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து மக்களுடைய கருத்து கணிப்பு வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பு தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எங்களுக்கு உதயநிதி தாங்க. 100% டிஎம்கே தான் வரும். இப்போ யார் முதலமைச்சராக இருக்காங்க அவங்க வந்தாலே நல்லா இருக்கும். டிஎம்கே கண்டிப்பா வரும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது. என்னோட கருத்து விஜய் தான் வரணும். அது என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். நம்ம ஸ்டாலின் தான் வருவாருன்றது வந்து உறுதியாயிடுச்சு. இப்போ வந்து தலைவர் வந்து 200 தொகுதி சொல்லியிருக்காரு. தொண்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 234 தொகுதியை தலைவருக்கு வெற்றி கனியா நாங்கள் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் தலைவர் அவர்கள் இங்கே வந்து வேட்புமனு பண்ணார். துணை முதலமைச்சர் அவர் தான் வருங்கால முதலமைச்சர். தெரிஞ்ச விஷயம் தானே இது. நீங்கள் பேட்டிக்கோசரம் நான் சும்மா சொல்ல முடியுமாண்ணா? அதான உண்மை, நிகர்சன உண்மை. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக திட்டக்குழு சிறப்புத்துறை துணை அமைச்சர் யார்? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அப்போ அவர் தானே துணை முதலமைச்சர். நடிகர்னு வராரு. அவர் எங்கே வர்றாரு? 6 மணிக்கு மேலே நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அந்த நடிகர் யாருன்னா 6:05க்கு பார்த்துட்டேன், லைவ்ல பார்த்தேன்னு யாருன்னா ஒருத்தர் எனக்கு டிவியில் சொல்லுங்க, நான் ஒரு 1000 ரூபா தரேன். சரி, இப்போ தொகுதியில் வந்து ரொம்ப நீண்ட நாட்களா இது நிறைவேற்றாமே இருக்கு அப்படின்றது எதனா இருக்கா? இல்லைம்மா, 5 வருஷத்துல அண்ணன் வந்து எல்லாமே நிறைவேற்றிட்டாரு. கரண்ட் இல்லையா, உடனே கொடுப்பாரு. 233 சட்டமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? கடும் மழையில் ஐசோஸ் மழையில் நின்று மக்களாக பணியாற்றுவர் அன்பு தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரை ஏன்னு கேட்டால் யாரும் வந்து அவர் கேமராக்கோசரமோ நியூஸ் பேப்பருக்கோசரம் வரல. அங்கேருந்து ஆழ்வார்பேட்டையில் அவரை 233 சட்டமன்றத்தையும் கவனிச்சுட்டு வர்றாரு. இங்கே அவ்வளோ கொட்டு மழையில் கொடையில் மக்களாக கட்சியாக நின்றவர் தான் துணை முதல்வர். சரி, உங்க தொகுதியில் வந்து அந்த 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு நிறைவா இருக்கா அவங்க செஞ்சது எல்லாம்? சந்தோஷமா இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன். மகளிர் உதவிக்குழு, ஹேண்டிகேப்டு பென்ஷனு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இவர் சொல்லிட்டார், இப்போ எடப்பாடி ஆண்களுக்கு இவர் ஃப்ரீ பஸ் சொல்லிட்டாரு, அவரு பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் சொல்லிட்டாரு. வருமானம் எப்படி வரும்? இதை வந்து பால் விலையிலையோ பஸ் விலையிலையோ ஏற்றுவாங்க. இதான் உண்மை. அது இதான் உண்மை. இன்னொன்று சொல்கிற கேட்டுங்க. இவர் என்ன சொல்லிட்டாரு, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன்ட்டார். இப்போ ஒரு சிலிண்டருக்கே வழி இல்லை. என்னது? ஒரு சிலிண்டருக்கே வழி கிடையாது. இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு, 3 சிலிண்டர் தரேன்ட்டார். அதே மாதிரி இன்னொன்று கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து 3000 ரூபாய் தரேன்ட்டார் எடப்பாடி. சாத்தியமே கிடையாது அதெல்லாம். இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு வந்து யார் வரணும்? நாங்கள் வந்து சீமானுக்கு தான் போடலான்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு போட்டீங்க? சீமானுக்கு தான் போட்டோம். சீமானுக்கு தான் போட்டீங்க. உங்கள் தொகுதியில் வந்து ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத எதனா பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனை ரொம்ப நாளாக தீர்க்கப்படாமல் இருக்கு? அது எல்லாம் அவங்க உதய ஸ்டாலின் தொகுதி தான். இன்னும் சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு வராங்கல்ல, அதில் வந்து இந்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றினா நல்லாயிருக்கும். இந்த நீட்டு அது எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் பொம்பளை பசங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கலாம். குழந்தைங்க எங்கே பார்த்தாலும் இந்த பொம்பளை பசங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அது கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ தாவைக்கால் வந்து விஜய் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. அது ஒன்றும் இல்லை. அது நம்மளுக்கு சினிமாவில் வேற, அரசியல்ன்றது வேற இல்லை. மாநாடு வச்சாங்க, அதுலேயே வந்து ஒரு 41 பேர் இறந்தாச்சு. இதையே அவங்களால மெயின்டைன் பண்ணல. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பேர் எப்படி அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க. எனக்கும் விஜய் பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் ஓட்டுலாம் நாங்கள் போட மாட்டோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பாங்க? உங்களுடைய கருத்து? எல்லாம் தொங்க போடுறாங்க. யாரும் ஜெயிக்கிறது கஷ்டம். அவன் பிச்சுக்க போகிறான். இவன் பாதி அவன் பாதி இவன் பாதி தான் வருவான். கூட்டணி தோசை ஆகும். கூட்டணி சோறு நம்ம சாப்பிட முடியுமா? நடக்க போகிறது அதுதான். அதை ஜெயிச்சா டிஎம்கே வரணும், அது வேல்யூவாக இருக்குது. ஆனால் அவங்க வரணுமே, ஊழலை வந்து பூந்துட்டானே. அப்போ என்ன இல்லை, விஜய் பூந்துருக்கான். விஜய் பூந்தா ஆளுங்கட்சி ஓட்டு இருந்தாலும் உடைப்பான். இப்போ ஏடிஎம்கே அவன் கேர் பண்ணுறது, அவன் காப்பி கட்சின்ட்டான். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இவனுக்கு தான் போட்டிங்கிறான். அதனால் இந்த ஓட்டு திமுகவுக்கு பாதகம். ஆனால் சாதகமாக வரும். ஏன்னா அவர் செஞ்ச சாதனைக்கும் வரணும். அது எல்லாம் வாண்டவங்க இது. என்னோட கருத்து விஜய் தான் வரணும். இது டிஎம்கே வந்ததுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பசங்க நிறைய கெட்டு போதுங்க. ஒரு குடி, இந்த போதை மாத்திரை, கெஞ்சா, இதெல்லாம் பயங்கரமாக ஓட்டமாக இருக்குது. அதனால் வந்து வருத்தம் ஒரு சான்ஸ் பார்க்கலாமே.
இவர் வந்து என்ன செய்கிறாருன்றது பார்ப்போமே. மக்களுக்கு நல்லதாக இருக்காமா, குழந்தைங்க நல்லா இதுவா செல்வாக்கா, மக்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டது பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த 10 வருஷமாக இவங்க 5 வருஷம் இவங்க 5 வருஷம் ஆள்றாங்க, இவங்க தான் செய்வாங்கன்னு பார்க்குறோம். யாருமே செய்கிற மாதிரியே தெரியல. பார்க்கலாம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே எல்லாமே. எனக்கு எப்படி சொல்கிறதுனா, இன்னும் எப்படி சொல்கிறேன், டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே இருக்குது இல்லை, அவங்களால எல்லாமே சரிசமமாக இருக்குது. நம்ம யாருன்னு இப்போதைக்கு முடிவு சொல்ல முடியாது நம்மளால். இப்போ டிவிகளில் பார்த்தா எங்கள் தொகுதியில் பார்த்தா எம்எல்ஏக்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சரில் வந்து யாருக்கிட்ட தான் நம்ம அது முடிவு பண்ண முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து டிவிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர் வந்தால் தான், ஏன்னா மாற்றம் வரணும்ல. 70 வருஷமாக இவங்க கிட்ட தான் ஆட்சி இருக்குது, ஒன்றுமே ஒரு இது கூட யூஸ் இல்லை. புதுசாக அவர் வந்தாருன்னா வரவங்களுக்கு வழிவிடணும்ல. டிஎம்கே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற எனக்கு ஒரு இது. ஆமாம், திரும்பவும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா இங்கே தேமுதிகவும் அதில் சேர்ந்துருக்கனால, ஒரு சில கட்சிகள் சேர்ந்துருக்கனால எனக்கு நல்லா செஞ்சுருக்காப்புல பரவாயில்லாம. அதனால கண்டிப்பாக டிஎம்கே தான் வரணும்னு எனக்கு ஒரு இது. இப்போ யார் முதலமைச்சராக இருக்காரங்க அவங்க வந்தாலே நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட் பண்ணீங்க? நான் டிஎம்கே தான் போட்டேன். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான். மற்றபடி எப்படின்னு தெரியல, சில பேருக்கு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வச்சுக்கோ. இப்போ புதுசா வந்து தாவேக்கா விஜய் வந்து வந்திருக்காரு, அது என்ன நினைக்கிறீங்க? வந்திருக்காரு, ஜனங்க சேருது. ஆனால் வெற்றி வாய்ப்பில் ஓட்டு யாருக்குன்னு தெரியலையே. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை மறுபடியும் வந்து ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு நிறைய வேலைங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் திருப்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் வந்து அவர் ஜெயிப்பாருன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் அந்த ஓட்டு தனியாக பிரிஞ்சிடும். அப்போ அதுக்கு திமுக சாதமாக மாறிடும். என்னோட கருத்து, யாராச்சும் புதுசாக வந்தாங்கன்னா, நான் தமிழர் கட்சியோ விஜயோ வந்தாருன்னா நல்லா இருக்குன்னு என் கருத்து மேடம். நான் பக்கா ஏடிஎம்கே மேடம். எங்கள் குடும்பமே ஏடிஎம்கே. எங்கள் அப்பா கவுன்சிலராக இருந்தவர். இப்போ புதுசாக வந்தாங்கன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். யாரும் சொல்கிறத யாரும் நிறைவேற்றலை. இன்றைக்கி சொத்து வரிலேருந்து கரண்ட் பில்லேருந்து எங்கள் வீட்டுக்கு 2300 கட்டணும், இன்றைக்கி 4200 கட்டுறோம். கரண்ட் பில்லு ஏறி இருக்குது. இன்றைக்கி ஏடிஎம்கே வந்தாலும் அதுதான் பண்ண போகிறாங்க. புதுசாக வந்தாங்கன்னா சீமானோ விஜயோ வந்தாருன்னா நான் வாழ்த்துக்கள். ஏடிஎம்கேவும் ஆட்சி பார்த்தாச்சு, டிஎம்கே ஆட்சி பார்த்தாச்சு. இப்போ விஜய் ஒரு புது ஆட்சியை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா நல்லா. ஒரு யங்ஸ்டர்லாம் எவ்வளோ பேர், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் திங்க் பண்ணி யோசித்து விஜய்க்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நான் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரெலாம் இல்லை, நானும் ஒரு பொதுவான மக்களாக பேசுகிறேன். நான் நிறைய இலவச திட்டங்கள் நான் இது பண்ணுவேன், மாற்றி மாற்றி கட்சிகள் போட்டி போட்டு சொல்கிறாங்க, மக்களுக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமா. மேடம் இது வரைக்கும் யாருமே சொல்லி செஞ்சதா சரித்திரமே இல்லை மேடம். எல்லாம் சொல்கிறதோட விட்டுட்டாங்க. அவங்களா திடீர்னு திட்டத்தை மாற்றி மாற்றி அவங்களே வந்து அறிவிப்பாங்க ஒரு அறிவிப்பு. ஆனால் அதன்படி யாருமே செயல்படுத்தலை இது வரைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சு மேடம். எம்ஜிஆர் காமராஜோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா யாருமே, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்களும் இல்லை. இப்போ விஜய் வந்தான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக பண்ணுவார். இப்போ டெல்லியில் எப்படி ஆம் ஆத்மி இருக்காங்க பார்த்தீங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார்ல, அதே மாதிரி இப்போ விஜய் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்னாவே எல்லாருமே இலவசம்னு சொல்ல தான் செய்வாங்க. இதெல்லாம் வந்து மக்களோட முடிவு தான், நம்ம முடிவு எதுவுமே கிடையாது. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ மக்கள் கையில் தான் இருக்குது. என் கையிலேயோ உங்கள் கையிலே கிடையாது. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தான் முதல்வர். 2026 டப்பு கொடுக்கும். என் வீட்டில் நான் இன்றைக்கி திறந்து ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் ஒய்ஃபோ இல்லை மற்றவங்க ஒய்ஃபோ யார் ஒய்ஃபோ ஃபஸ்ட்டு அது எந்த கட்சின்னு பார்க்க மாட்டாங்க. ஃப்ரிட்ஜை தூக்கி உள்ளே வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வந்துச்சா, வரவே இல்லையே, நாளைக்கு அந்த கட்சிக்காரன் கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கோ, மைக்ரோ ஓவன்னுவாங்க. அதனால் வந்து எந்த இலவச திட்டமாக இருந்தாலும், எந்த மகளிராக இருந்தாலும், எந்த ஆம்பளையாக இருந்தாலும், எந்த நம்ம மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும், எந்த திருநங்கையாக இருந்தாலும் எல்லாரும் வாங்கி வச்சுப்பாங்க. பொதுவாக வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பாங்க. திருவல்லிக்கேணி சேப்பாக்கத்தில் சிறப்பான முறையில் நல்ல முறையில் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அவர் தான். நாங்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இங்கே ஆட்டோ ஓட்டுநருக்கு சாதகமாக நிறைய உதவிகளும் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல எதுனா ஒரு பிரச்சனை அப்படின்னாலே உடனடியாக வந்து வேலை பார்த்து உடனடியாக அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கக்கூடிய தகுதியான ஆள் வேட்பாளர் உதயநிதி அவர்கள் தான். அது இல்லாமல் இந்த பேருந்து, இலவச பேருந்து, மகளிர் லோன் கொடுத்தது, இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில் பண்ணார். 2வது அவர் போகிற ஸ்கீம் எல்லாமே மக்கள் சைடில் வரவேற்கக்கூடியது. கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவார். எதுவுமே இது வரைக்கும் இலவசமாக எங்களுக்கு கொடுத்துல. காசு போடுறாங்க இல்லைங்களா, அது மட்டும்தான். மற்றது எதுவுமே இது எங்களுக்கு கட்சியிலே கிடையாது. அவங்கவுங்க ஆளுங்களுக்கு கட்சிங்களுக்கு அவங்கவுங்க கொடுத்துப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு தெருவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்தாங்கன்னா அவங்க மட்டும் 10 பேர் வாங்கிக்குவாங்க.
எதுவாக இருந்தாலும் நாங்கள்லாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது. கிடைக்காது. ஆமாம், இந்த அரிசி கிரிசி எதுனா ஃப்ரீயாக கொடுக்கறதெல்லாம் வரவே வராது. உங்க தொகுதியில வந்து இதை பண்ணா எங்க தொகுதியில வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போ முதியோர் நிறைய பேர் வந்து இப்போ ரோட்லலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு இடம் மாதிரி கட்டி அவங்களுக்கு 3 வேளை சாப்பாட்டெல்லாம் போட்டு அவங்க நல்லா ஒரு சேஃப்டியாக ஒரு மழை காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ ரொம்ப இந்த வெயில் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு அங்கங்கே ஒரு இல்லம் மாதிரி கட்டி கொஞ்சம் அவங்கள சேஃப்டியாக வந்து இது பண்ணலாம் மேடம். அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை எடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி ரோட்டில் அந்த மாதிரி படுத்தவங்களை பார்க்க முடியாது. அந்த மாதிரி பண்ணலாம். எங்கள் தொகுதியில் நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம், நமக்கு வந்து குன்ன சொற்றமன்ற தொகுதி. எங்கள் தொகுதியில் வந்து சிவசங்கர் அமைச்சர் இருக்கார். அவர் எங்கள் ஊருக்கு நிறையா செஞ்சுருக்காரு. எங்கள் தொகுதிக்கு நிறையா வரப்போக செஞ்சுட்டு தான் இருக்கார். அது மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது. டிஎம்கேல அமைச்சராக இருந்தார், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் சிவசங்கர். அவர் எங்கள் தொகுதிக்கு ஓரளவுக்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கார். மறுபடியும் அவர் தான் வருவாருன்னு எனக்கு வாய்ப்பு தெரியும். அதான். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, எங்களுக்கு உதயநிதி தாங்க. யார் வந்தாலும் பரவாயில்ல. அவங்க முயற்சி பண்ணி இதில் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு நம்ம தடையும் போடக்கூடாது இல்லையா? எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே தரமான வேட்பாளர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அவரை தான் நாங்கள் வரவேற்க முடியும். எங்களுக்கு கூட மகளிருக்கு வருது, அதுதான் பெரிய விஷயம். அவங்களுக்கு செய்கிறாங்க பாரு, அதுதான் பெரிய விஷயம். ஒருத்தரும் இல்லாத இருக்காங்க, இல்லாதவங்க பஸ்ஸில் போகிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், அவங்களாம் எவ்வளோ பெனிஃபிட்டு. மாதம் 1000 ரூபான்றது இப்போ 2000 ரூபா கொடுக்குறேன்றாங்க. அதெல்லாம் மகளிர் வீட்டில் உட்காந்துக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டு, எவ்வளோ வயசானவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. இப்போ விஜய் சொல்கிறாரு வீடு வாங்கி தரேன்றாரு. அவரால் வீடு வாங்கி தர முடியுமா? நல்லா புரிஞ்சுங்க. அவர் சினிமா தொழில் சம்பாதிச்சார் கொண்டார், ஓகே, அது அவருடைய சப்ஜெக்ட். அதை பேசல. நான் வீடு வாங்கி தரேன்றாரு, பைக் வாங்கி தரேன்றாரு. நடைமுறைக்கு வருமா? அது நல்லா புரிஞ்சுங்க. சொல்கிற அறிக்கையை டீசெண்டாக கொடுக்கணும். இப்போ இவர் சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் ஹேண்டிகேப்டுக்கு 1500 ரூபாய் வாங்கினுங்கிறேன், 2000 ரூபாய் ஆகிட்டார். பெண்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஆகிட்டாங்க. இது நடைமுறைக்கு வரா மாதிரி பேசணும். சும்மா நீ வரா மாதிரி எல்லாத்தையும் பேசினா என்ன ஆகுது? இன்னொன்று நல்லா கேட்டிங்க, கிராமத்து மக்கள் தான் வந்து ஃபுல்லாக பயன்படுறாங்க இந்த அறிக்கையில். ஆமாம், சென்னை சிட்டி கூட விட்டுருங்க, சென்னை சிட்டியை பேசாதீங்க. ஏன் பேசலைன்னா சென்னை சிட்டி வந்து டெய்லியும் வருமானத்தை பார்க்குறாங்க. அவங்க வந்து வருமானமே இல்லாத ஆள். 100 யூனிட் ஃப்ரீ, விவசாயம் ஃப்ரீ, அது அவங்க தான் அந்த சப்ஜெக்ட் அவங்க பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சென்னை சிட்டியை விட்டுருங்க. நீங்கள் கிராமத்து மக்கள் தான் மெயின். அவங்க இவருக்கு பாடுபடுறது அவங்க தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20